வெல்கம் டு மூவிஸ் அண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்மேனி செல்வம் அப்படின்ற படம் தான். இது வந்து சமுத்திரகனி, கௌதம் வாசுதேவ், அப்புறம் லக்ஷ்மி பிரியா, அபிநயா எல்லாம் நடிச்சு ரிலீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு ஃபீல் குட் என்டர்டெய்னர் மாதிரி, ஒரு மிடில் கிளாஸ் வர்ற கஷ்டத்தை சொல்கிற, ஒரு வழியோடு சொல்கிற ஒரு படம். அண்ட் இது வந்து ஒரு ட்ராமா ஜெனரில் வந்திருக்கு. இது வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறது ராம் சக்ரேன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு லாஸ்ட் வீக் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ தான் எனக்கு பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு. அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா வந்து சமுத்திரகனியும் லக்ஷ்மி பிரியாவும் வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சில லக்ஷ்மி பிரியாவுக்கு சில ஆசைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுக்கோசரம் இவங்க காசுலாம் சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ வந்து சமுத்திரகனியோட தங்கச்சியோட குழந்தை வந்து பெரிய பொண்ணு வந்து பெரிய மனுஷன் ஆயிடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. இவர் வந்து 5,000 rupees மொய் வைக்கலான்னு போகிறாரு. ஆனால் வந்து அங்கே அவங்க அசிங்கப்படுத்திடுறாங்க. ஸோ அதனால் லக்ஷ்மி பிரியா கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களோட தாலி அடகு வச்சு அந்த வீட்டில் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து வச்சு அவங்க வந்து கொஞ்சம் நிறைய மொய் செய்கிறாங்க, அவங்க ஹஸ்பண்டோட கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறமே கூட அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி தான் பேசுவாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதுக்கு 5,000 ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் வந்து இவங்களுக்கு நிறைய வாக்குவாதம் ஆகுது. அப்புறம் வந்து சமுத்திரகனி சார் வந்து அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் எடுக்கிறாரு அப்படின்றது தான் படத்தோட கதை. கௌதம் மேனன் கிட்ட தான் இவர் கார் டிரைவராக வேலை செய்வார். அவர் வந்து திடீர்னு ஃபாரினுக்கு போயிடுவார் ஒரு 1 month. அந்த டைமில் அவரோட காரை வந்து இவர் தான் வச்சுருப்பார். ஸோ குடும்ப கஷ்டத்தை போக்குறதுக்கோசரம் கொஞ்சம் நம்ம காசு வைக்கலாம், எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்படலான்னு அந்த காரை வந்து இவர் ஊபர் ஓலா சர்வீஸில் விட்டு அதில் விட்டு ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நடுவில் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுவார், நீ பணக்காரன் ஆகணுன்னா வந்து முதல்ல பணக்காரனாக வாழ கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கோசரம் இவர் வந்து இஎம்ஐயில் டிவி வாங்குறது, அப்புறம் வந்து பெரிய 5-star ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அது வந்து அவர் எங்கே கொண்டுட்டு போய் விடுது அப்படின்றது தான் கடைசியில் நமக்கு சொல்ல வர மெசேஜ். அண்ட் இந்த படம் வந்து ஒரு நடுத்தர மக்களோட இயல்பான வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு படமாக வந்திருக்கு. சமுத்திரகனி சார் ஆக்டிங் ஆகட்டும், கௌதம் சாரோட ஆக்டிங் ஆகட்டும், அண்ட் லக்ஷ்மி பிரியா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. சாங்ஸுமே வந்து இந்த படத்துக்கு கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி ஒரு இதுவாக இல்லை, இருந்தாலும் ஒரு டீசெண்டான சாங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சில இடங்களில் நமக்கு ஒரு நாடகம் பார்க்குற ஃபீலிங் வரலாம், ஒரு சீரியல் பார்க்குற ஃபீலிங் வரலாம். பட் இந்த மாதிரி படத்தை அப்படி தான் இது பண்ணி ஆகணுன்றதுனால வேறு வழி இல்லை. அது கொஞ்சம் வந்து இந்த படத்துக்கு ஒரு சின்ன மைனஸ்ன்னு தான் சொல்லலாம். ஓவராலாக வந்து இந்த ஃபிலிம்க்கு வந்து ஒரு 80 marks தரலாம். நிறைய நடுத்தர மக்களோட, மிடில் கிளாஸ் பீப்புளோட, அந்த ஏழைகளை இன்னும் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய சில மக்கள்லாம் வந்து நல்லா எமோஷ்னலாக வந்து கனெக்ட் பண்ணும். நிறைய இன்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பில் நடக்கிறதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுனால இது ஒரு நல்ல டீசெண்டான வாட்சாக இருக்கும். பட் இப்போ தேட்டரில் வந்து போன வாரம் லைக் பண்ணுறதுனால வந்து பெருசாக ஸ்க்ரீன்ஸ் வந்து இதுக்கு இப்போ அலர்ட் பண்ணலை. ஓடிடியில் வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிமாக, ஃபேமிலி என்டர்டெய்னராக, ஒரு நல்ல மெசேஜோடு இருக்கும். அண்ட் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரொமோஷன் பண்ணி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணியிருந்தால் மேபி தியேட்டர்லேயுமே நல்லா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்தப்போ கூட 2 வேறு படங்களும் வந்ததுனால தியேட்டர் சரியாக கிடைக்கல. ஸோ கண்டிப்பாக ஓடிடியில் வந்து எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ், பாய்.